ரூ. 160க்கு தோசைக்கல்லை வாங்கி ஒரு வாரம் அப்படியே வச்சாச்சு. வாங்க இப்போது அந்த தோசைக்கல்லை எப்படி நான் வந்து சீசனிங் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் அதை ஃபுல்லாக வந்து விம் லிக்விடு போட்டு டிஷ்வாஷர் லிக்விடை போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டு நல்ல ஒரு ஒயிட் காட்டன் துணியை வந்து எடுத்துகிட்டு அந்த துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க. ஈரம் இருக்கிற இதெல்லாம் வந்து ஃபுல்லாக துடைச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப் ஆயில் விட்டுட்டு அது ஃபுல்லாக பரப்பி விட்டுறணும். ஃபுல்லாக ஆயிலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த பிளாக் இது வந்து இரும்பு கடாயில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. லைஃப் லாங் நல்லாவே இதாகிட்டு இதே மாதிரியும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆனியனை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன். அதை அப்படியே தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிட்டு அதை நான் வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டேன். ரெண்டாவது தோசை ஊற்றும் போது கொஞ்சம் அப்படியே கசமுசான்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு 2-3 தோசை ஊற்ற நல்லாவே சூப்பராக வந்துச்சு. இப்படி தான் நான் சீசனிங் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.